15, 16 ஆரஞ்சு கலர் ஜெர்சி போடு இன்னும் நிறைய இருக்குண்ணா போடுங்க. இன்னொரு ப்ரெடிக்ஷன் வேறு இருக்குது, அதுலேயும் நான் தான் ஜெயிப்பேன். போடுங்க 100 கம்ப்ளீட் பண்ணிட்டு உட்காருங்க. உன்ட்ட மாட்டிக்கிட்டு நான் பாடுறேங்க. அடே SRH டிராவல் செட்டு உனக்கு இருக்குடா. என்ன நம்பிக்கையில இதெல்லாம் போட்டு வந்தீங்கன்னு தெரியல எனக்கு. உட்காந்துக்கலாமா ப்ளீஸ்? உட்காருங்க. அப்பாடா, நாளைக்கு நீங்கள் செஞ்சிடக்கூடாதுல்ல. அப்படியா? அப்புறம் என்ன டிஷர்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. அதான் நினச்சேன் இந்த விஷயத்தான் வருவேன்னு நினச்சி. நான் உண்மையாகவே நினச்சேன். நான் மட்டும் இல்லைடா, கமெண்ட்ஸில் கூட அதான் சொல்லியிருந்தாங்க, SRH ஜெயிக்கும்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஜெர்சியை மாற்றி போட்டு 2 பிளேயர்ஸ் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். KKR ஜெர்சியை வந்து SRH போட்டதாகவும் SRH ஜெர்சி வந்து KKR போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. சொல்லுங்க பின்னா 13.4 ஓவர்ல மேட்ச் முடிச்சிட்டாங்களா KKR அடிப்பாங்க. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், நடந்துருந்துச்சுல. அப்படியே சொன்னல 2 ஐயர் பொழப்பாங்கன்னு சொன்னேன். சுரேஷர் வெங்கடேஷர் பொழப்பலும் பிறந்தாங்க. இதுல பெரிய ஜோக் என்னன்னா, வெங்கடேஷர் ஒரு பக்கம் பொழப்பம் வந்துட்டு இருக்காரு பார்த்தா சுரேஷர் அவரை தாண்டி ஆடிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்ல கேப்டன் நான் தானே அடிக்கணும் மாதிரி அடிச்சு முடிக்கிறேன். 27 பால்ல இவர் அடிச்சார் 50, இவர் 24 பாலுக்கு 50 அடிச்சிட்டாரு. எங்கடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே. அதர்வைஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு மேட்ச் பார்த்த ஃபீல் எனக்கு கிடைச்சிது. இது போட்டு புண்ணியம் தான் கிடைக்கல. ஆனால் நான் நோட்டீஸ் பண்ணிக்கோ, ஃபைனல் திரும்ப அவங்க 2 பேர் தான் ஆட போகிறாங்க. சொல்லுங்க. ஆலிநாள் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என் கூட நிதிஷ். ஸோ நிதிஷ், உங்கள் ப்ரெடிக்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது, வாழ்த்துக்கள். இன்னைக்கும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நான் பார்த்துக்கிறேன். பிகாஸ் RCB வர்சஸ் அந்த பாராட்டை நான் இப்போவே எடுத்துக்க விரும்பல. இன்னைக்கு முடிச்சுட்டு அப்புறம் பேசி. மான்கொம்பு சண்டை இன்னைக்கு இருக்கு, த ராயல் பேட்டில். இன்னைக்கு மேட்சுக்குள்ள வாங்க. எஸ், ராயல் பேட்டில் தூக்கி இப்படி ஓரமாக வைப்போம். அதுக்கு முன்னாடி KKR vs SRH வழக்கம் போல வந்து ஒரு சூப்பரான ஒரு மேட்சாக இருக்கும்னு எதிர்பார்த்து போனோம். பட் T20 மேட்ச் சூப்பரா தான் இருந்துச்சு. ஆனால் T20 பொறுத்த வரைக்கும் 200 ரன் பத்தாது போல இருக்கடா. கண்டிப்பா பத்தாது. என்னடா அது? அண்ட் முக்கியமா SRH இன்னைக்கு டாஸை வின் பண்ணி நாங்க பேட்டிங்னு சூஸ் பண்ணாங்க. ஸோ அப்பயே நிறைய பேருக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஷாருக்கான் இன்னும் 10 கோடி எடுத்து ஸ்டார்க்கு குடு அப்படின்ற மாதிரி ஒரு bowling அப்ப சந்தோஷப்பட்டது நான் தான் KKR ஃபேனா. ஏன் அப்படி? ஏன்னா எப்படியும் KKR பண்ணி SRH சப்போர்ட்டரா. ஏன்னா ஸ்டார்க்கு அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த பவுலிங்ல ஒரு மாதிரி செஞ்சு விட்டாரு. 24 கோடி ஒர்த்து தான். இந்த விக்ரம் படத்துல கமல் சாரை சொல்லுவாங்கல்ல, இவ்வளவு நாளா அவங்க எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காரு, ட்ரக் அடிக்டர் அப்படி இப்படி ஏமாத்திட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் ஸ்டாருக்கு இவ்வளவு நாளா எல்லாரும் ஏமாத்திட்டு. வேர்ல்டு கப்லயும் கடைசி வரைக்கும் ஃபார்ம்ல இல்ல, கடைசியில வந்து செமிஃபைனல் ஃபார்முக்கு வந்துட்டாரு. என்ன பால் டிராவிஸ் ஹெட் போல்ட் ஆனதுலாம் யூசுவலா நீங்க யோசிச்சு பாருங்க. டிராவிஸ் ஹெட்ல எந்த பிளேயர் இருந்தாலும் அந்த பால் கஷ்டமான பால். ஆக்சுவலி கமெண்டேட்டர்ஸ் அப்ப சொல்லிட்டே இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் பால் வந்து அவர் தடுமாறி இருப்பாரு, அதுக்கப்புறமா ஹர்ஷ்தீப் சிங் எப்படி போட்டாரோ அப்படியே போட்டா கூட போதும், விக்கெட் வந்துடும். ஆல்மோஸ்ட் சேம் பால் தான் தூக்கிடுச்சு ஸ்டம்ப். ரிசல்ட்டுமே சேம் தான், யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா நான் கூட சொன்னேன் டிராவிஸ் ஹெட் போன மேட்ச் பொழப்பாருன்னு சிம்பு ஒட்டச்சிட்டு ஓடுது. ஸ்டார்க் போட்டு நாட் ஓன்லி டிராவிஸ் ஹெட் கிடையாது, 3 விக்கெட் எடுத்திருந்தார் ஸ்டார்க். இன்னைக்கு செம்ம ஃபார்மில் இருந்தார். இந்த ஃபார்ம் பார்க்கும்போது ஃபைனலுக்கும் அதான். ஆனால் ஒரு விஷயம் நான் அவன்கிட்ட சொன்னேன் போன வீடியோவில், நல்லா மறந்துடாது நீ எடுத்துக்கூட பார்த்துங்க. ஸ்டார்க் ஃபார்முக்கு வந்தாருன்னா கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை, நான் ஸ்டார்க் எடுத்தேன், எனக்கு ஸ்டார்க்லாம் தேவையில்லை, நான் கமின்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு போனீங்க. ஆனால் சொன்னேன், ஆனால் ஸ்டார்க் ஃபார்முக்கு வந்து ஆனால் கஷ்டம்டான்னு சொன்னேன். அதேமாரி ஃபார்ம் வந்துட்டானே, வந்துட்டாரு. இந்த வரைக்கும் வரலையடா, இந்த மேட்ச்ல வந்துட்டானடா, வந்துட்டாரு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு பயங்கரமான மேட்ச் இருக்குன்னு பார்த்தா அபிஷேக் சர்மா ஆடுவார் பார்த்தா அது பின்னாடி சர்வில் வந்துட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே திருப்பாதி வந்து செம்மையான இன்னைக்கு ஆடிட்டு இருந்தாரு. பாவம், அதை முடிச்சுட்டு போய் அங்கே படிக்கட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணி பிக் ஆஃப் த டேடா, டெஃபினட்டாக பிக் ஆஃப் த டே தான். ஏன்னா அது நீ யோசிச்சு பாரு, ஒரு மேட்ச் வந்து ஒரு பிளேயரால் ரன் அவுட்ல தான் மாறுது. பஞ்சாப் கூட சென்னை சூப்பர் கிங் பிளே ஆஃப் ஆடிருப்பாங்க, அந்த மேட்ச்ல கூட ரன் அவுட் ஆயிருப்பார் 25 பாலுக்கு 87. அதே தான் வராரு இந்த பக்கம் வாங்கன்றானே. சென்னை சூப்பர் கிங் வர்சஸ் RCB மேட்ச்ல ரச்சின் ரவீந்திரன் அவுட் ஆவாரு. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டைமில் ஒரு பயங்கரமாக நீங்கள் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கவங்களாகட்டும், நார்மலாக நம்ம ஊரில் கலி கிரிக்கெட் ஆடுறவங்களாகட்டும், உங்கள் அவுட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க இதை செஞ்சு. ஏன்னா பண்ணிங்கன்னா மேட்சே மாறும் அப்படின்றதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. திருப்பாதி விடவே இல்லை, அப்படிலாம் சொல்லக்கூடாது. முக்கியமான பேட்டருக்கு அங்கே வாய்ப்பு கொடுக்கணும், இன்னொருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஐயோ, அன்னைக்கு மெக்கல் இருந்தாரு, மெக்கல் ஆடல. சிவம் துபே இருந்தார், சிவம் துபேயும் ஆடல. இன்னைக்கு பின்னாடி பக்கத்தால் யார் இருந்தா தெரியுமில்ல, சமாத். அடுத்து பின்னாடியே போறாரு சமாத். எதுக்குடா பின்னாடி போற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. சரி, அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இம்பாக்ட் பிளேயரா ஒரு பேட்ஸ்மேன், ஒரு ஆல்ரவுண்டரை கொண்டு வரலாம்னு கொண்டு வந்தாங்க. சன்வீர் இம்பாக்டே கொடுக்கலையே, ஒரே பால் நேரா வருது, எங்கேயே பேட் வைக்கிறாரு அவரு. விடுங்கண்ணா, அவருக்கு ஃபர்ஸ்ட் பால் மீட் பண்றாரு. எப்படி? ஆனா எனக்கு அதான் இருந்துச்சு, எனக்கு திருப்பாதியோட விக்கெட் போகும்போதே ஓகே. ஆனா கமின்ஸ் ஒரு கேப்டன்சி நாக்கு ஆடி இருந்தாரு. அவரோட 30 ரன் இல்லாட்டி 160 கூட தொட்டிருக்க முடியல. ஸ்டார்க்கோட ஓவர்ல 6 அடிப்பார், பவுண்டரி பேக் டு பேக் அடிப்பாரு. அதுவே செமையா இருந்துச்சு எனக்கு. நல்லா கமின்ஸை பத்தி நீ புகழ்ந்துகிட்டு இருக்க, விஜயகாந்தை பத்தி நான் புகழ்ந்து ஆகணும்.
சிங்கிள் ரொட்டேட் பண்ண விதமே வேற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்க் மாதிரி ஒரு பவுலரை நீங்கள் வந்து சிங்கிள் அடுத்த ஒரு ஈஸியான விஷயமே இல்லை. அவர் ஓரளவு கம்பெனி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரோட பேட்டிங் ஸ்டைல். அண்ட் ஸ்டில் இப்போ வரைக்குமே SRH 160 159 தான் அடிச்சிருந்தாங்க, 160 டார்கெட் கொடுத்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த பக்கம் SRH ஆவி ஃபுல்லா KKR பக்கம் புகுந்து அப்படிதான்டா சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. நீ உண்மை ஒத்துக்கல. ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் நினைச்சது வந்து என்னன்னா குர்பாஸும் நாராயண் அந்த மாதிரி அடிப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஓரளவுக்கு அடிச்சாங்க. நீ சொல்ற சால்ட்டோட ஸ்டார்ட் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஆப்வியஸ்லி. ஆனா நாராயணுக்கு படவே இல்லைன்னு. நாராயண் வந்து அகமதாபாத் கிரவுண்ட்ல வந்து நிறைய டக் அவுட் ஆயிருக்காரு. அந்த கிரவுண்டுக்கு அவருக்கும் செட் ஆகாது. சொல்லு இன்னொன்னு எனக்கு என்ன காமெடினா பவர் பிளேக்குள்ள 2 ரிவ்யூ முடிச்சாங்க பாரு. SRH சூப்பர் அங்க முடிஞ்சு மேட்ச். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. கேட்சஸ்லாம் மிஸ் பண்ணாங்க. நிறைய மிஸ் ஆச்சு. அந்த கேட்ச் ஒன்னு கிளாஸ்னு எடுப்பாரு. அதை வந்து அத கூட விட்டு டிராவிஸ் கையில போய் உட்காரும். அது டப்புன்னு வழுக்கிட்டு வரும். பால் வழுக்குது அப்படின்றாரு. போயோ நீ வேர்ல்டு கப்ல எந்த மாதிரி கேட்ச் எடுத்த நீ அந்த கேட்ச் இந்த மாதிரி விட்டுருந்தா நாங்க என்ன கப்போட சந்தோஷமா இருப்போம். அதனாலதான் வா பவுலிங் போடணும்னு கொடுத்தாங்க. போட்டாரு 6 4 6 6 விட்டாங்க. KKRோட ஸ்டார்டிங் அதான். இந்த சைடு பவுலிங் லைனை பார்த்தோன்னா வருண் சக்கரவர்த்தி சூப்பரா போட்டிருந்தாரு. அண்ட் ஸ்டில் மிச்சல் ஸ்டார்க் மேட்ச் செமையா போட்டிருந்தாரு. அண்ட் வைபவ் வர அவரும் செமையா போட்டிருந்தாரு. எல்லாருமே ஸ்டார்க் 3 விக்கெட் நிறைய கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பண்ணா நாராயணுமே பரவாயில்ல விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுவும் இல்லாம நம்ம சக்கரவர்த்தி 2 விக்கெட் எல்லாருமே நீங்க விக்கெட் எடுத்திருந்தாங்க. சக்கரவர்த்தி 20 விக்கெட்டுக்கு மூவ் ஆயிட்டாரு. இன்னும் 4 விக்கெட் தான் இருக்கு. ஆனா டேட்டா ஃபைனல் போயிட்டாரு. ஃபைனல் 4க்கு 5 விக்கெட் எடுக்கணுமே. சரி விடுங்க, யார் வாங்கினா என்ன, ஹர்ஷல் பட்டேல் தானே வாங்கிட்டு போட்டோம். உனக்கு ஹர்ஷல் பட்டேல் தான் வாங்கணும்னு ஆசைடா உனக்கு. அண்ட் ஓகே இந்த பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா SRH வந்து பவுலிங் லைனப் வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. ஏன்னா ஓப்பனிங் பவர் பிளேல விட்டு வெள்ளு நட்ராஜன் மட்டும்தான் அந்த பிரேக் த்ரூ கொடுத்துருந்தாரு. பட் அதுக்கப்புறமா நட்ராஜனே கமெண்ட்ஸ்மே எடுத்துட்டு வந்தாரா. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 16 கொடுத்தாலுமே திரும்ப ஒரு விக்கெட் எடுத்து நல்லா கம்பேக் கொடுத்தாரா. அதுக்கப்புறம் திரும்ப கம்பேக்கே கொடுக்க முடியல. 2 ஐயர் ஸ்கொயர் போட்டு முடிச்சிட்டாங்க மேட்ச். சரி என்ன இங்க இருந்து ஃபார்முக்கு வந்தாரு. வெங்கடேஷ் ஐயரை கேளுங்க, அவர் தான் ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் ஏற்படுத்தினதே. எதுவுமே பண்ண முடியல. அவர் வந்து லெஃப்ட் இவர் ரைட் இல்ல. ஸோ ஸ்பின்னர் அங்கே கொண்டு வர முடியல. இன்னொரு பவுலரை போட வைக்க முடியல. பிடிச்சி பொழந்தாங்க. அவங்களுக்கு 5வது மெயின் பவுலரும் கிடையாது. ஆல்ரவுண்டர் தான் போட்டாகணும். யார் போட்டாலும் அடி விழுந்து இருந்துச்சு. ஸோ முடிஞ்சு மேட்ச் எங்கே 4வது முறையா வந்து KKR வந்து ஃபைனல் போயிருக்காங்க. அண்ட் 2012 ரெப்ளிகா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கௌதம் கம்பீர் கேப்டனா இருந்தாரு. இப்ப கௌதம் கம்பீர் வந்து உள்ள வந்து கோச்சா விஷயத்துக்குள்ள நான் வரேன். KKR ஃபைனல் போனதுக்கு ஃபுல்லாவே கௌதம் கம்பீருக்கு மட்டும் தான் கிரெடிட்ஸ் கொடுக்கப்பட்டு இருக்கு. டெஃபினெட்லி. ஆனா முக்கியமான கிரெடிட்ஸ் ஸ்ரேயஸ் ஐயருக்கு தான் கொடுக்கணும். ஒரு கேப்டனா டீமை இது வரைக்கும் கொண்டு வந்ததும் சரி. இந்த மேட்ச்ல ஒரு கேப்டனா அவரோட பவுலிங் ரொட்டேஷன், நம்மளோட பவுலர்ஸை யூஸ் பண்ண விதங்கள் சரி, ஃபீல்ட் செட் பண்ண விதங்கள் சரி, கிரவுண்டில் அவர் தான் இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்காரு. ஒரு கேப்டனா ஒரு செம்ம இம்பாக்டை கொடுத்த ஸ்ரேயஸ் ஐயருக்கு தான் பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன். உனக்கு நான் கிரெடிட்ஸ் தரேன். ஏன்னா நீ வந்து சொன்னதுக்கப்புறம் இப்போ ஃபேண்டசி லெவலில் எடுக்கிறாங்கன்னா டெஃபினட்டாக நீ சொல்றது தான் எடுக்கிறேன். இப்போ சொல்ற RCB RR என்னன்னு சொல்றேன் எடுத்து வச்சுக்கிறேன். நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டோம். இப்போ நான் போய் அந்த வீடியோ திரும்ப பார்க்கறேன். பாருங்க நீங்களும் பார்த்து எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் தான் எடுத்து வச்சிருக்கோம். ஆனால் நாளைக்கு ராஜஸ்தான் தோத்துருச்சுன்னா வச்சுக்க இந்த பக்கமே நீ வரக்கூடாது. நான் வச்சுக்கோ அப்பயும் நான் வருவேன். விட்டு செஞ்சிருவேன். நாளைக்கு மான்கொம்பு சண்டை இருக்கு, மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் இந்த மேட்சை பற்றி நிறைய பேசுவோமே. ஒரு பக்கம் வந்து சீசன் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டு இருந்த காவியா சிரிப்பு எல்லாமே உட்காந்துருந்தாங்க. இல்லை அவங்களும் ஒரு சில போட்டிகளில் வந்து அழுதுட்டு தான் உட்காந்துருந்தாங்க. அது மேட்டர் கிடையாது இல்லை. ஆனால் SRH என்னப்பா இவங்க கண்டிப்பாக டாப் 4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக ஃபைனலே ஆடுவாங்கன்னு ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மெஜாரிட்டி ஓட்டே வந்து அவங்களுக்கு தான் வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு போய் உட்கார வச்சுட்டாங்க. இது பரவாயில்ல, இது குவாலிஃபயர் தான். அதனால் உட்காந்து வெயிட்டிங் லிஸ்ட் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாளைக்கு எலிமினேட்டர் இருக்குது. எலிமினேட்டர் முடிச்சுட்டு திரும்ப மேலே வந்து அவங்க கூட மோதணும். இந்த பக்கம் ஷாருக் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க ப்ரிவியூவில், மயங்க் மார்க்கண்டேவை யூஸ் பண்ணியிருக்கலாமே. ஆமாம். ஆனால் இந்த பக்கம் KKR பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகம். ஸோ அதனால மார்க்கண்டேவை யூஸ் பண்ண முடியாமல் அவங்களால போயிடுச்சு. இல்லாட்டி அவர் தான் இம்பாக்டாக கூட வந்திருக்கலாம். வருண் சக்கரவர்த்தி தான் இப்போத்துக்கு ஆளுமையில் இருக்காரு. சென்னை மைதானத்தில் ஃபைனல் ஆடுறதுக்கு நான் ரெடி அப்படின்ற பட்சத்தில் அவர் ரெடியாக போய் உட்காந்துருக்காரு. அவர் கூட ஆடுறதுக்கு யார் வர போகிறா? அந்த 3 தமிழர்கள் யார்? RR தான். என்ன கேள்வி உடனே உங்க அண்ணன் டீம் சப்போர்ட் பண்ண போயிடுவான். எப்பாடி உண்மையாக சஞ்சுவோம் அண்ணனா இருந்தாலும் வச்சுக்க ரொம்ப பிளட் இருந்துச்சுன்னா அவ்வளோதான்டா. ஓகே மக்களே, இன்னைக்கு ஈவினிங் மான்கொம்பு சண்டையில் யார் ஜெயிக்க போறா? ஏன்னா 2 பேருமே ஜோக்கர்ஸ் தான், அந்த டவுட்டும் கிடையாது. இவன் ஒரு முட்டா பையா, நான் முட்டா பையன் மாதிரி. யார் அந்த பெஸ்ட் ஜோக்கர்? ஆமாம், அதுதான் இருக்கு. ஆனால் RCB அண்ட் RR ஸோ பார்க்கலாம், என்ன வேணா நடக்கலாம். இதுலையுமே நான் எல்லாருக்கிட்டையும் RRன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் பேசுகிற என் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே RCB. ஏன்னா RCBக்கு ஒரு லூப் கோல் ரெடி ஆயிடுச்சு. MS தோனி கூட போட்டுருக்காரு பாருடா. பரவாயில்ல, பெங்களூர் வந்து ஃபைனலுக்கு போயிட்டு கப்படிக்க வாழ்த்துக்கள் விராட் கோலி போட்டுருக்காரு. அண்டர்டாக் டீம் கூடிய போறேன். அப்படி ஓகே ஃபைன். ஓகே மக்களே, ஸோ நாளைக்கு வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள கமெண்ட்ஸ் போடுங்க வழக்கம் போல. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டில் தென் பாய் ஃப்ரம் விஜய் சிட்டி அண்ட் நிதிஷ். போடுறா சாங்க.